தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9:19. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தானியேல் தாமதியாமல் செய்யும் என்று 3 காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பமாக வைக்கிறார். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இதை நீர் தாமதியாமல் செய்யும் சொல்றார். சில காரியங்கள் நமக்கு மெல்ல செய்ய நடந்தால் பரவாயில்ல. ஆனால் சில காரியங்கள் சீக்கிரமாக என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டியது இருக்கிறது. பசியா இருக்கிறவனுக்கு 10 நாளுக்கு பிறகு ஆகாரம் கொடுத்து என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. தாகமா இருக்கிறவனுக்கு 7 நாள் கழிச்சு தண்ணி கொடுத்து என்ன இல்லை, பிரயோஜனம் கிடையாது. அதுபோல சில காரியங்களை கர்த்தர் தாமதியாமல் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். அதுல 3 காரியத்தை அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவரே கேளும். இரண்டாவது, ஆண்டவரே மன்னியும். மூன்றாவது, ஆண்டவரே கவனியும். ஒரு காரியத்தை கேட்க சொல்லுகிறார், ஒரு காரியத்தை, சில காரியங்களை மன்னிக்க சொல்லுகிறார், சில காரியங்களை கவனிக்க சொல்லுகிறார். ஆண்டவர் எதை கேட்க வேண்டும்? ஒன்று, ஆண்டவர் எதை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் எதை கவனிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் எவைகளை கேட்க வேண்டும், எவைகளையெல்லாம் மன்னிக்க வேண்டும், எவைகளையெல்லாம் கவனிக்க வேண்டும். வேதத்தின் ஆதாரத்தின்படி பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் இந்த வசனங்கள் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். தாமதியாமல் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் அதற்குரிய ஒரு காரணத்தையும் அவர் சொல்லுகிறார். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுடைய முதலாவது அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் கேட்க வேண்டும். ஆண்டவரே கேளும். நீங்கள் வேதத்தின் வசனங்கள்ல பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இப்படி நாம் பல காரியங்களை பார்க்கும் பொழுது மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கிறார்கள், சில நேரங்களில் கேட்கிறது இல்லை. ஆண்டவரும் நம்முடைய சத்தத்தை இந்த நாட்களில் கேட்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் கேட்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். முதலாவது, எதை ஆண்டவர் கேட்க வேண்டும்? நேரம் இருந்தால் இதை ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். 2ஆம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த காரியத்தை கேளும். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். 2 ராஜாக்கள் 19:16 அங்கே ஒரு மனுஷன் இல்லாவிட்டால் ராஜா கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் கேளும். எதை கேட்கணும்? தேவனை நிந்திக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். சத்துருக்கள் தேவனை நம் நிமித்தமாக நிந்திக்கிறார்கள், நம்மையும் கூட நிந்திக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நமக்கு மரியாதை இல்லாத வார்த்தைகள் கிடைக்கிறது. என்ன உங்க ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிடுவாரு, அவரால் என்ன பண்ண முடியும், இதுவரைக்கும் என்னத்தை செஞ்சுட்டாரு, நீ இத்தனை வருஷமா போறிய, உனக்கு என்ன நடந்துருச்சு, இதெல்லாம் என்னதுதான்? தேவனை குறித்து அவர்கள் உண்டாக்குகிற நிந்தைகள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்கிறபடினால், நாள்தோறும் அவர்கள் கேட்கிறபடினால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்றுன்னு ஒரு மனுஷன் சொல்றான். இப்ப இன்னைக்கு ஜனங்கள் பல காரியங்களை நம்மிடத்துல கேட்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஜனகரி நிந்தித்ததை நீ கேளு. இன்னைக்கு நம்மையும் ஜனங்கள் நிந்திக்கிறாங்க. நிந்தை என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நகை போடுறது இல்லை, பூ வைக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை, மீசை வைக்கிறது இல்லை, இப்படி ஒவ்வொரு சில காரியங்கள் எல்லாம் மருந்து எடுக்கிறது இல்லை, நல்ல உலக பிரகாரமான ஆடம்பரங்களில் நம்ம கலந்து கொள்றது இல்லை, நண்பர்களுடைய வீடுகளில் விசேஷங்களில் கலந்து கொள்றது இல்லை. இதனால நம்ம பரியாசம் பண்றாங்க. நிந்தையினுடைய இன்னொரு பெயர் என்னது? பரியாசம்.
நீ மீசை எடுத்துட்ட பொம்பளை மாதிரி இருக்கான்னு சொல்லுவான். நகையை கலத்திட்டு நீ தாலி அறுத்து மூலி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவான். இது எல்லாமே வேதத்தின் படி பார்த்தா என்னதுதான்? ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல 23 வசனத்துல, அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அங்க பாருங்க, அவனை பரியாசம் பண்றாங்க. எலிசாவுக்கு முடி கம்மி, நம்மள மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அலையிறது ஆள் கிடையாது. அவனுக்கு என்ன கிடையாது? முடி கிடையாது, மொட்டை தலை. அதனால அந்த ஜனங்கள் அதை வச்சு அவனை பரியாசம் பண்ணாங்க, நிந்தித்தார்கள். மொட்டை தலை, உங்க எஜமான் ஏறி போயிட்டார்ல, எலியா பரலவுக்கு போயிட்டார்ல, நீ இங்க உட்காந்துருக்க, நீ என்ன செய்ய? ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும்? ஒரு தீர்க்கதரிசி, ரெட்டிப்பான அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஒரே அடியில யோர்தானை 2ஆக பிளந்தவன். அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அவங்க எப்பொழுதுமே அவனை பரியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தவர்கள். அதனாலதான் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? பரியாசம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம நிந்திக்கிற ஒரு பெரிய திரள் கூட்டம் ஜனங்களை சபைகளில் பார்க்கலாம், வெளியே பார்க்கலாம். நம்ம ஆவியில் நிரம்புறது பரியாசம் பண்ணுவாங்க, அந்நிய பாஷை பேசுறத பரியாசம் பண்ணுவாங்க. இப்படி பல விதங்களில் நம்ம வித்து என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க, நிந்திப்பார்கள். இங்க இவன் சொல்றான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் நிந்திக்கிறதை நீ என்ன செய்யும்? கேளும். தாவீது சொல்றான் கோலியாத்தை பார்த்து, நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நான் நெஞ்சிருக்கிறேன், வந்து நிற்கிறேன். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனை அவன் பயங்கரமாக நிந்தித்தான். கடவுளால் என்ன செய்ய முடியும்? நான் ஒத்தைக்கு வர்றேன், உங்க கடவுள் யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வர சொல்லு. யார் சொன்னது? கோலியாத்து சொன்னான். ஏன் போட்டு சண்டை போட்டு சாவணும்? ரத்தம் சிந்தவே வேண்டாம். நான் ஒரு ஆள், உங்க சைட்ல ஒரு ஆள், ஒத்தைக்கு மோதுவோம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் என்னது? அடிமை. நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை. எப்படிப்பட்ட கான்செப்ட் பாத்தீங்களா? பிசாசு கரெக்டா கொண்டு நிப்பாட்டிட்டான். இந்த ஜனங்கள் 40 நாள் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 40 நாளும் அவன் யாரை நிந்தித்தானான்? பைபிள் சொல்லுது, தேவனை நிந்தித்தான். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45 வசனத்துல தாவீது நான் யார் நிமித்தம் வருகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இவன் யாரை நிந்தித்தான்? ஜீவனுள்ள தேவனை. அவன் சொல்றான், நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். 25 வசனம் பாருங்க. அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இஸ்ரவேலை நிந்திக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம்! தேவனை நிந்திப்பது எவ்வளவு பெரிய குற்றம், ஒரு குற்றம். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில ஆண்டவர் இதை கேட்கணும்னு அவன் சொல்றான். ஆண்டவரே உம்மை நிந்திக்கிற நிந்தையை என்ன செய்யும்? கேளு. ஆண்டவரே கேளுன்னா என்னத்தை கேட்க சொல்றாரு? ஃபர்ஸ்ட், உனக்கு விரோதமாய் சத்துரு பேசின வார்த்தைகளை என்ன செய்யறாரு? கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே கேளும். இன்னைக்கு நிந்திக்கிறவங்க சத்ருவா இருந்தா கூட பரவாயில்ல. சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் உண்டு, என்னை நிந்தித்தவன் சத்ரு. நிந்திக்கிறது ஒரு பகுதி இருக்கு, இன்னொரு யாரும் நிந்திக்கிறா? சங்கீதம் 55:12 என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். என்னை நிந்தித்தவன் யாரப்போ? வாசிங்க. எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகி நீயே அவன். பாருங்க, இன்னைக்கு யார் நம்ம நிந்திக்கிறா? இன்னைக்கு தேவனை நிந்திக்கிறது ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம நிந்திக்கிறது எல்லாம் யார் தான்? நம்ம கூட கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கவங்க தான் நம்மளை பரியாசம் பண்றான். நம்ம சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கவங்க தான் நம்மளை குற்றம் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க தான் நம்மளை என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கிறாங்க. அதனால தான் அவன் சொல்றான், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் சகித்திருப்பேன். என்னை நிந்தித்தவன் அந்நியனா இருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். என்னை நிந்தித்தது யாரு? என் தோழனும் என் வழிகாட்டியும் எனக்கு சமமாய் உட்கார்ந்திருந்த நீயும் அல்லவா. ஆனா கர்த்தர் உன்னை நிந்திச்சாலும் சரி, தேவனை நிந்திச்சாலும் சரி, அதை அவர் என்ன செய்கிறவர்? கேட்கிற தேவன். அதனால தான் அவன் சொல்றான், என்னை கேளும். இந்த நிந்தைங்கிறது ஒரு வேதனையான ஒரு அனுபவம். ரொம்ப சிம்பிளா நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டேன். ஆனா அநியாயமா
ஒரு குற்றச்சாட்டு வரும்போது தான் நம்மளால நினைச்ச முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உட்காந்து அழுவாங்க, சாப்பிட முடியாது, தூக்கம் வராது, அப்படியே உக்கி உருகி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. ஏனண்டா தன்னால சகிக்க முடியாத ஒரு வேதனை. இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்றான், அந்த நிந்தை என் எலும்புகளுக்குள் போனதுன்னு சொல்றான். எலும்பு போச்சு, எலும்புக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? எலும்பெல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். 42 சங்கீதம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. எங்க குத்துற மாதிரி இருக்கு? எலும்பு குத்துற மாதிரி இருக்கு உள்ள. தேவன் எங்க? ஏன் அற்புதம் செய்ய சொல்லு, அடையாளம் செய்ய சொல்லு, ஏன் பதில் கொடுக்க மாட்டாரா? நீ தான் டெய்லி கோயிலுக்கு போறீல, எல்லாத்தையும் கலத்திட்டு இல்ல, ஒப்பு கொடுத்துட்டு இல்ல, வேற என்ன இன்னும் செய்யணும்? இப்படிலாம் கேட்பாங்க. அதனாலதான் இங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு, தானியேல் சொல்றாரு, ஆண்டவரே முதலாவது இந்த சத்துருக்கள் நிந்திக்கிற நிந்தை என்ன செய்யும்? நீர் கேளும். உங்களுக்கு விரோதமா எப்படி பேசியிருக்காங்களா? நான் இதெல்லாம் லோடு கணக்கா, லாரி கணக்கா வாங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. நம்ம நன்மை செய்வோம், அது என்ன செய்யும்? வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. சில இடங்கள் நம்ம தீமை செய்வோம், அது மாட்டிக்கும். நன்மை செய்யணும் மாட்டிக்கிறோம், தீமை செஞ்சோம் மாட்டிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு வியூல செய்வோம், அது வேற வியூல என்ன செய்யும்? திரும்ப வந்துடும் நமக்கு விரோதமாக. நிந்தைகள் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. 4 சப்ஜெக்ட்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் என்னது? நிந்தை, அவமானம், கேவலம், இதெல்லாம் நிச்சயமா வரும். ஆனா தேவன் இதை பார்த்துட்டு அப்படியே போயிடுவார்னு சொல்ல முடியாது. நிச்சயமா கேட்கிறவர். யோபுடைய நண்பர்கள் வந்தாங்க, முதல்ல உட்கார்ந்து அவரை பார்த்து அடையாளம் தெரியலன்னு உட்கார்ந்து அழுதவங்க டைம் போக போக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோபு எத்தனை தடவை நிந்திச்சாங்க சொல்லுங்க? யோபு 19:3. இப்போது 10 தரம் என்ன நிந்தித்தீர்கள். 10 தரம் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க என்னைய? அப்போ ஒரு நிந்தை அல்ல, எத்தனை நிந்தை சொல்லுங்க? அப்ப 10 விதமான கேவலமான குற்றச்சாட்டு யார் மேல வந்தது? யோபு மேல வந்துச்சு. ஆனா பைபிள் சொல்லுகிறது அவன் யாரு? உத்தமன், தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன். ஆனா அவன் மேல வந்த குற்றச்சாட்டு என்னது? இப்ப உங்க மேலையும் பாருங்க, பயங்கரமான குற்றச்சாட்டு வரும். வாலிப பிராயம் வந்துட்டாலே சில குற்றச்சாட்டு அதுக்கு சொந்தமானது. கல்யாணம் ஆன பிறகு சில குற்றச்சாட்டு வரும். நம்ம சிரிச்சு பேசிட்டோம்னா அதுல சில குற்றச்சாட்டு. சில இடங்களுக்கு போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா அதுக்கு பல குற்றச்சாட்டு. எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டு. ஜனங்கள் வந்து அவன் என்ன கண்ணாடி போட்டிருக்கான்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. இப்ப நீங்க எல்லாம் ஒரு சில எல்லாம் ஃபெக்ஸ் போட்டிருப்பீங்க, அது ஷார்ட்டா லாங்காங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். ஒரு சிலர் சும்மா அழகுக்கு போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் தூசி படக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் தன்னுடைய கண்ணு பாதிப்பு தெரிய வெளியே தெரியக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வடியும் அதுக்காக போட்டிருப்பாங்க. அது அவங்களுக்கு தான் செய்யும் தெரியும். ஒரு சிலர் பார்த்தா தான் பார்க்கறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு டார்க்கா அடிச்சிருப்பான். உள்ள கண்ணை தேடி பார்த்தா கூட கண் தெரியாது. ஆனா அவங்க கண்ணு உள்ள இருந்து கிளியரா எல்லாரையும் கருப்பா பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணாடி கலர் எப்படி இருக்கோ அந்த லெவல்ல தான் என்ன செய்யும்? எல்லாமே தெரியும். குதிரைக்கு பச்சை கண்ணாடி போட்டு விட்டா என்ன ஆகும்? குதிரைக்கு பச்சை கண்ணாடி போட்டு விட்டுட்டா புல்லு போடுறவனுடைய தலைமுடியும் புல்லு மாதிரி தான் தெரியும், மீசையும் புல்லு மாதிரி தான் தெரியும், தாடியும் எப்படி தான் தெரியும்? புல்லு மாதிரி தான் தெரியும். நீ போட்டிருக்க கண்ணாடி தான் ரொம்ப முக்கியம். கலர். நம்மை பத்தி பல விதங்களில் நிந்திப்பாங்க, ஒரு நிந்தை அல்ல. யோபு சொல்றார், 10 விசை நீங்கள் என்னை நிந்தித்தீர்கள். 10 விதமான குற்றச்சாட்டு. உன் பிள்ளைலாம் ஏன் செத்துச்சு தெரியுமா? உன் பிள்ளைங்கள்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க, அப்படி ஒரு வசனம் இருக்கு. அதனால செத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டினை வச்சுதான் பேசினாங்க. அப்ப ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போதும் அவனுக்கு என்ன வரும்? அவனே 10 பிள்ளை செத்து போச்சுன்னு இருக்கான், இப்ப செத்து போனதுக்கு இவங்க காரணம் சொல்றானா? எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்ட் அவனை வேதனைப்படுத்தினது. ஆனா வேதம் சொல்லுகிறது, யார் நம்ம நிந்திச்சாலும், ஆண்டவர் தன்னை நிந்திச்சாலும், இல்லாவிட்டா ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களை நிந்தித்தாலும், ஆண்டவர் நிந்தித்தாலும் ஆண்டவர் என்ன செய்றார்? அதை கேட்கிறார். எசேக்கியேல் 35:12.
இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, நீ எனக்கு அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் நான் என்ன செய்தேன், கேட்டேன். இவன் சொல்றான், ஆண்டவரே கேளும். கேட்டாரா இல்லையா? உங்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, எப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவரே அதை கேளுன்னு சொல்லுங்க. நீங்க அதை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து, ஏசப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, நான் அதோட ஊழியத்தை விட்டு போயிடலாம், கோயிலுக்கே போகக்கூடாது, செத்து போயிடலாம் அப்படின்னு பேசக்கூடாது. என்னைய ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க, காசு பயங்கரமா சேர்த்து வச்சுட்டாரு, புறப்பட்டுட்டாருன்றான். எப்படி இருக்கும்? காசு ரொம்ப சேர்த்துட்டாரு, கிளம்பிட்டாரு அப்படின்னு. நான் எங்க கிளம்புறேன்? நான் தான் ஃபெய்த்தோட தானே இருக்கேன். இவன் எழுதி போட்டான். சென்ட்ரல் பாஸ்டர் வாசிச்சுட்டு, நீ என்னப்பா காசுலாம் சேர்த்து வச்சுட்டு கிளம்பிட்டியான்னு. நான் சொன்னேன், ஃபெய்த்தோம் வாங்க, என்கிட்ட இப்போ பேக்கில் பாருங்க, அவங்க சொன்ன அமௌண்ட் இருக்கான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். அவன் லட்சக்கணக்கில் சொல்லியிருக்கான், என்கிட்ட 1000 கணக்கில் தான் என்ன செய்யுது, பணமே இருக்கு. இப்படிலாம் வரும். நான் அதை வந்து ரொம்ப டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். அப்படியே உடனே அப்படியே சொல்லிட்டாங்க, உடனே 3 நாள் உபவாசம், 7 நாள் அப்படியே தண்ணி குடிக்காமலாம் நான் இல்லை. நான் ஒரு நாள் கூட உபவாசம் எடுக்கல. நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். சரி ரைட்டு, ஏதோ ஒருத்தன் என்ன செய்யறான், பைத்தியம் பிடிச்சிச்சு அவனுக்கு ஒருத்தனுக்கு, அவன் என்ன செய்யறான், பண்றான். அது ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கல. நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவுதான். உடனே எழுத மாட்டான், ரூமை விட்டு வெளியே வர மாட்டான், கதவை பூட்டிக்குவான், ஜன்னலை பூட்டிக்குவான், பாத்ரூம்ல போய் பூட்டிக்குவான், வெளியே வர மாட்டான். ஐயோ என்னை சொல்லிட்டான். தாவீதை வந்து சிமை மண்ணள்ளி போட்டு கல்லள்ளி போட்டு ரத்த பிரியனே பெலியாளின் மனுஷனே தொலைஞ்சுவோன்னு சொன்னான். அப்போ அபிசாய் வந்து சொல்றான், வெட்டிருட்டோம், ஒரே வெட்டிட்டுமா, இவன் நம்ம இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கான்னா. அப்ப அதுக்கு என்ன சொன்னான் தாவீது? நீ போய் தாவீதை ஏசுன்னு சொல்லி ஆண்டவர் இவனை நெஞ்சிருக்காரு, ரெடி பண்ணி அனுப்பி இருக்கிறாரு. அதனால அவன் அந்த வேலையை செய்யறான், செய்யட்டும். அதே மாதிரி நம்ம மேலையும் வரும். இதை விட இன்னொரு விசித்திரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன். ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருந்தாங்க. நான் செஞ்ச தவறு, ஒரு குழந்தைய தூக்குனேன். நான் அப்போ வந்து ஒரு ஃபெய்த்தம்ல ஈசி சேர்ல அப்படி சாஞ்சி படுத்திருந்தேன். ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய குழந்தைய கொண்டு போனா, விசுவாசி பொண்ணு. என்கிட்ட யாரோ ஒரு விசுவாசி பேசிக்கிட்டு இருந்தான். நான் கொண்டா அந்த குழந்தையன்னு சொன்னேன், கொடுத்தா. நான் அதை அப்படி வச்சேன். அது எங்க நிற்கும்? ஈசி சேர்ல இருந்தா என் நெஞ்சு மேல நின்றுச்சு. இதுதான் எனக்கு பிடிச்ச சனிய. அது செஞ்சது தப்பாகவும் இருக்கலாம், பிரமாணத்தின்படி அது என்ன செஞ்சிருக்கலாம், ஊழியக்காரன் பிள்ளைய குழந்தைகளை தூக்கக்கூடாது. சரி ரைட். நான் அன்னைக்கு எந்த இதுலயோ செஞ்சுவிட்டேன். ஒரு ட்ரிப்பு அது கிட்ட இருந்தவன் கிளப்பி விட்டானா, இல்லை அவளே போய் கிளப்பி விட்டாளா, என்னவோ தெரியல, அழகா வெடிச்சுது. அது அட்டகாசமா வெடிச்சுது. இன்னைக்கு வரைக்கும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் நாசரேத்து வந்த பிறகு, நான் சொல்றது வந்து 15 வருஷத்துக்கு முன்னால, நாசரேத்துல ஒரு வீட்டில் டெத் வீட்டில் இருக்கிற ஒருத்தன் ஃபோன் அடிச்சு சொல்றான், என்னென்ன உங்க மேல அடுத்த ஒரு ஸ்கட்டு புறப்பட்டு வருதுன்னா. இல்லை இது 15 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுடா. ஆமா, அது இப்போ ரினியூ ஆயிருக்குன்னா. சரி ரைட். நான் இப்போ ஒரு டெத் வீட்டில் இருக்கேன், எனக்கு இதுதான் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ இப்போ இந்த கதை என்ன செய்யாது, என் மண்டையில் ஏறாது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உலகத்தில் அதுவாட்டுக்கு விடுவான். அவனுக்கு என்னங்க, ஒருத்தவன் ஆண்டவர் மண்ணினால எல்லாம் உண்டாக்குனாரு, எதை ஊறி விட்டாரு, ஜீவ சுவாசம். நம்ம ஆளுங்களும் அந்த வேலையை ரொம்ப ஸ்பீடா செய்வான். ஒருத்தன் கண் வைப்பான், ஒருத்தன் மூக்கு வைப்பான், ஒருத்தன் வாய் வைப்பான், ஒருத்தன் காது வைப்பான், டப்பன்னு வைப்பான். சரட்டுன்னு வந்தவன் அது உனக்கு தெரியுமான்னு ஒரு ஊதுவான் பாருங்க, சரன்னு. அதுக்கு பிறகு அது நிழல் உலகத்துல உலாவ ஆரம்பிச்சிடும். நான் பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். நிந்தனைகள். அதனாலதான் இவன் சொல்றான், ஆண்டவரே அது என்ன செய்யும், நீரே கேளும். நான் ஒரு ஜெபம் மட்டும் பண்ணேன், ஆண்டவரை இப்படி கிளப்பி விட்டானே, இப்படி சொல்லிவிட்டானே, இவனை எனக்கு காட்டணும். நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவன் கிடைக்கவே இல்லை. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. இப்படி சொல்லிட்டானே, இப்படி சொல்லிட்டானே, லெட்டர் போட்டு விட்டானே, இப்படிலாம் பண்ணிட்டானே. இது யாரு, ஆனா பொண்ணா, விசுவாசியா அவிசுவாசியா, எந்த ஊர்ல இருந்து போட்டான், இப்படி குழம்பிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நான் ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன், எனக்கு அவனை பார்க்கணும். எப்படி பார்க்கறது, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனுக்கு காலில் அடிபடணும். அப்போ நான் கண்டுபிடிச்சிடுறேன். என்னுடைய சின்ன வயசு, அப்போ ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்தேன், எல்ட்ராயிட்டேன். 30-32 வயசு இருக்கும். ஆனால் ஒரு ஆசை, என்னது, யாரை பார்க்கணும், நம்மளை பண்ணவனை பார்க்கணும். அப்படி
நான் ஜெபம் பண்ணேன். அடுத்த வாரம் ஒரு ஆட்டோ கவுந்து கடைசியில் ஒரு விசுவாசி கால் கையெல்லாம் சுத்தமாக நொறுங்கி போயிட்டு வந்துட்டான். எனக்கு அவன் தானான்னு கேட்டா அவனை போய் எப்படி கேட்கறது? அடுத்த கொஸ்டின், அவன் கால்லாம் ஒடிஞ்சு போச்சு. நான் தான் போய் ஆஸ்பத்திரிலாம் பார்த்தேன், பாவம் செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வந்தேன். சரி, நம்ம ஜபத்தில் தான் ஆயிட்டானோன்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. அவன்கிட்ட போய் அதை கேட்கவும் முடியாது. திருப்பி நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்துல இருக்கும்போது என்னை பார்க்க வந்தாங்க. அப்பவும் லேசா இந்த சப்ஜெக்ட, இந்த ஜப பாயிண்ட் சொல்லல, இன்னைக்கு தான் சொல்றேன், 20 வருஷம் கழிச்சு சொல்றேன். அன்னைக்கு திருப்பி அவன்கிட்ட லேசா கேட்டேன், இப்படிலாம் பண்ணிட்டாங்களா உங்க சபையில நான் ஊழியம் செய்யும் போது? அதான் தெரியவே இல்லைண்ணா. என்னடா இவன் தானே அடிபட்டிருக்கான், இவனே தெரியலங்கிறா, இவன் பொய் சொல்றானா உண்மை சொல்றானா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு விரோதமா இப்படிலாம் வந்திருக்கா? 1 or 2? வாலிப வயசு வந்துருச்சுன்னா நிந்தைகள் என்ன இதாயிடும்? ஒரு சப்ஜெக்ட். அதுல ரொம்ப கவனமா நம்ம போகணும். அநியாயமா குற்றம் சாட்டிட்டா நீங்க பாக்கியவான்கள், நியாயமா குற்றம் சாட்டப்பட்ட நீங்க யாரு? குற்றவாளிகள். நன்மை செய்து தீமை அனுபவிக்கலாம், தீமை செஞ்சு என்ன செய்யக்கூடாது? பாடு அனுபவிக்க கூடாதுன்னு பேதுருல வாசிக்கிறோம். அதனால முதலாவது ஆண்டவர் கேட்க வேண்டிய காரியம் கேளும் அப்படின்னா நம்முடைய நிந்தைகளை அவர் கேட்கிறார், கேட்க வேண்டும். இரண்டாவது 84ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 84ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும். என் விண்ணப்பத்தை கேளும். இரண்டாவது நம்முடைய விண்ணப்பம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய விண்ணப்பம், அதாவது ஜெபம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், இல்லாவிட என்னுடைய ஜெபத்தை கேளும். 119ஆம் சங்கீதம் 145ஆம் வசனம். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். பாத்தீங்களா? என்னுடைய ஜெபத்தை கேளும். என்னுடைய அதாவது ஜெபத்தினுடைய ஒவ்வொரு பகுதி தான் விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், பிரார்த்தித்தல், அபயமிடுதல், அலறுதல், புலம்புதல், கண்ணீர் விடுதல். இது எல்லாமே எதனுடைய ஒவ்வொரு பகுதி? ஜெபத்தினுடைய ஒரு பகுதி தான். இன்னும் சொல்ல போனா 119ஆம் சங்கீதம் 149ஆம் வசனத்தை பாருங்க. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். சத்தத்தை கேளும், ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பத்தை கேளும். ஆண்டவர் நம்முடைய இரண்டாவது நம்முடைய காரியங்களை கேட்க வேண்டியது. ஆண்டவரே கேளும்னா நம்ம நிந்தித்தது, தேவனை நிந்தித்ததே கர்த்தர் கேட்கணும். அது நம்ம மனசுல ஒரு ஆறாத ஒரு வடு மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே 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 சொல்லிட்டாங்களே, அதை கர்த்தர் கேட்கணும். கேட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. இரண்டாவது நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படணும், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படணும், நம்முடைய சத்தத்தை கேட்கணும். இன்னைக்கு அநேக ஜெபங்கள் கேட்கப்படல, அதான் சொல்றேன், அதுக்கு தான் காரணம் சொல்றேன். அநேக ஜெபங்கள் என்ன செய்யறது இல்ல, கேட்கப்படல. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, நீ மிகுதியாய் ஜெபம் பண்ணு, ஆனா நான் கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்ப அப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு கிடந்துட்டு கத்திட்டு கிடந்து என்ன பிரயோஜனம்? ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்கள் மிகுதிய எவ்வளவு கத்தி கித்தி மணிக்கணக்கா ஜெபிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டாத, கேட்க மாட்டேன். அதனாலதான் இவன் சொல்றான், ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து கேளுங்க. சில நேரத்தில் நீங்க புருஷன் போய் ஏப்பா அதுப்பா இதுப்பா நீ கம்முனு எனக்கு தெரியும்ன்றான். இல்ல நான் ஒரு ட்ரிப் பேசிக்கிறேன், அதை கேளுங்க, அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க அப்படிம்பீங்க. நீ இப்படித்தான் சொல்லுவ, நான் பண்றதெல்லாம் இப்படிதான்மா. ஏன்னா நம்முடைய ஜெபங்கள்ல உள்ளதான வித்தியாச தன்மைகள். சிலர் ஜெபம் ஜெபமே பாவமா மாறிடுது, சிலருடைய ஜெபம் ரிவர்ஸ் ஆயிருது. இந்த சில போஸ்ட்ல போடுவான், இஃப் அன்டெலிவர் என்ன செய்யணும், ப்ளீஸ் ரிட்டர்ன் டு, எங்க வந்துரு, இதை திருப்பி இதே அட்ரஸ்க்கு என்னை திருப்பி அனுப்பிடுமா. வாசிங்க அந்த வசனம். இப்படி ஒரு வசனம் இருக்கு, என் ஜெபம் திரும்ப என் மடியிலேயே வந்தது. சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்த போது 8 என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. எங்க வந்துச்சு இது? போய் எங்க சேரணும்? ஆண்டவருடைய மடியில போய் சேர வேண்டிய ஜெபம் எங்க வந்துருச்சு? ரிவர்ஸ் ஆகி நம்ம மடியில வந்து உட்கார்ந்துருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அப்ளிகேஷன் போட்டுட்டு ரிஜெக்ட்ல திருப்பி வந்தா என்ன பிரயோஜனம்? அதே மாதிரிதான். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே கேளும், என் விண்ணப்பத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் கண்ணீரின் சத்தத்தை கேளும், என் ஜெபத்துடைய சத்தத்தை கேளும், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு கற்றுத்தாரும். அப்படிலாம் வசனம் இருக்கு. வாசிங்க மறுபடியும் 119:45. 145. முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன்,
கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் அந்த இடத்துல. என் ஜெபத்தை மட்டும் கேளுங்க, இனிமே நான் என்ன செய்வேன்? கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன், வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், நான் இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டேன். அதே 119 149 உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும், கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஜெபத்தை கேட்கறது மாத்திரமல்ல, என்னை என்ன செஞ்சிருங்க? உயிர்ப்பியுங்க. நான் உம்முடைய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுவேன். அழகான ஒரு ஜெபம். அதனால இந்த இடத்துல சொல்றான், ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும். ஒரு ட்ரிப் கேளுங்க, என்னுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க, கேட்டு பாருங்க. நம்ம முதலாவது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறாருன்னு விசுவாசத்துல இருக்கணும். கேட்கிறாரா இல்லையா? கட்டாயம் கேட்கிறார். நீங்க சும்மா உட்காந்துட்டு கத்தாவே 2 அதிகாரம் படிப்பேன் அப்படின்னா கூட அது என்ன செய்வாரு? இவன் என்னத்த 2 அதிகாரம் படிக்கிறதுப்பா, வேலையை பார்த்து போ அப்படின்னா போயிடுவாரு. அப்படிலாம் போக மாட்டாரு, கரெக்டா கேட்பாரு. பொருத்தனைங்கிறது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட். ஒருத்தன் பொருத்தனை பண்ணிட்டான், அதை ரொம்ப கவனமா கத்தர் கேட்பாராம். வாசிங்க அப்படி ஒரு வசனம். கேட்கிறார். 61ஆம் சங்கீதம் 58ஆம் வசனமா வாசிங்க. கேட்கிறார். 61:50 இல்லையா? 61:5 வாசிங்க. சாரி, தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். கரெக்டா கேட்பாரு, மறந்தே போக மாட்டார். யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு 20 வருஷம் அதை மறந்துட்டானா. 20வது வருஷத்துல அவன்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் பாருங்க எப்படி நாசுக்கா பேசுறாரு பாருங்க. மகனே நான் உனக்கு தரிசனமான இடத்தில் அப்படின்னு சொல்லல, என்ன செஞ்சாரு? நீ எனக்கு பொருத்தனை பண்ணின இடத்தில் உனக்கு தரிசனமான தேவன். அப்படியாவது கொஞ்சம் மண்டையில ஏறுதா, கொஞ்சமாவது அவனுக்கு சூடு சோர்னை வருதான்னு பார்த்தாரு. அது சுத்தமா மரமாட்ட மாதிரி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகும். வாசிங்க அந்த வசனம். ஆதியாகமத்துல 31:13. நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே. ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்றாரு? தூணுக்கு அபிஷேகம் பண்ணினா கரெக்ட், நான் உனக்கு தரிசனமான கரெக்ட். ஆனா என்ன சொல்லிட்டு சொல்றாரு? அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினாயே அந்த தேவனாகிய கர்த்தர் நானேன்னாரு. திருப்பி அவனுக்கு எது ஓடல, ஒண்ணு வேலை செய்யல. சூழ்நிலைகளின் மத்தியில நீங்க என்னென்ன பொருத்தனை பண்ணீங்க அதெல்லாம் கர்த்தர் கேட்கிறார். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், என்னை நிந்தித்த நிந்தனையை கேளும். 1. 2வது என்னுடைய ஜெபத்தை கேளும். 3வது எரேமியா 18:19. எரேமியா 18:19. கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகிறவர்களின் சத்தத்தை கேளும். வழக்காடுகிறவர்களின் சத்தம். முதலாவது நிந்தித்தவர்களுடைய சத்தத்தை கேளும். 2வது யாருடைய சத்தம்? வழக்காடுகிறவருடைய சத்தம். இன்னைக்கு நமக்கு நம்மோட பயங்கரமா வழக்காடுறாங்க. மற்ற சபக்காரன் வழக்காடுறான், நம்ம சபக்காரனை வழக்காடுறான், ஊழியக்காரனும் வழக்காடுறாங்க, விசுவாசிகளும் வழக்காடுறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் எத்தனையோ ஆயிரம் வழக்குகள் என்ன செய்யுது கோர்ட்ல, அப்படி தேங்கி கிடக்குது. எத்தனையோ ஆயிரம் வழக்குகள். இப்ப சமீபத்தில் ஒரு புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அதாலத்தா, லோக் அதாலத், ஒரு புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா கேஸையும் ஜெயில போய் உட்கார்ந்தே விசாரிக்கிறது. இப்படி அப்படி விசாரிச்சதுல இப்போ எத்தனையோ வருஷமா உள்ள கிடந்தவெல்லாம் எங்க வந்துட்டான்? போன வாரம் வெளியே வந்துட்டான். ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா இது விசாரணை சீனியாரிட்டியில போட்டு விட்டா இவன் ஜெயில கிடந்தே செத்து போயிடுவான். இப்ப கவர்மெண்ட் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து பட்ட அவ்வளோ கேஸையும் வழக்கு எல்லாத்தையும் விசாரிக்கிறது. அவனுக்கு 4 வருஷம் ஜெயில் போடணும். இவன் விசாரணைன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் இருக்கான்? உள்ள 7 வருஷம் இருக்கான். அது தப்பு இல்லையா? உடனே இப்ப பாருங்க, நீங்க சமீபத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் நெஞ்சிட்டாங்க, விடுதலை ஆயிட்டான் ஒரே நாள்ல. காலையில உட்கார்ந்து நீ என்ன தப்பு செஞ்ச, தப்பு ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கிற, ரைட். இத்தனை ஆயிரம் ஃபைன் கட்டுவேன், உடனே கட்டு. உடனே நீ தப்பு செஞ்சானா? ஆமா தப்பு செஞ்ச. அதுக்கு எத்தனை வருஷம் இருந்திருக்க? இந்த சட்டத்தின்படி இந்த ஆளுக்கு எத்தனை வருஷம் தான் இருக்கணும்? 6 மாசம் தான். 1.5 வருஷம் இருக்கான், வெளியே அனுப்பு. உடனே. இதே போல நம்முடைய வழக்கம் ஆண்டவர்கிட்ட கிடக்கு. இருக்கா? பைபிள்ல சொல்லி இருக்கிறது, சீயோனின் வழக்கு, விதவையின் வழக்கு, ஏழையின் வழக்கு.
இப்படிதான் பல வழக்குகளை பத்தி பைபிள் சொல்லுது. ராகேல் சொல்றா என்னுடைய வழக்கு, ராகேலுக்கு ஒரு வழக்கு இருக்கு. இப்படிலாம் பைபிள்ல நீங்க எத்தனையோ காரியங்களை படிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு யூதாவோடு எனக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு. அவன் பண்ண சேட்டைக்கு என்னது? ஆண்டவருக்கு வழக்கு யார் மேல இருக்கு? யூதா விட்டு சொல்றாரு உன்னோட எனக்கு ஒரு வழக்கு இருக்கு. இப்படி பார்த்தா நம்மோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை, வழக்காடுறவன் என்ன சொல்றான்? அவன் மேல குற்றம் சொல்றான். வழக்காடுறவன் என்ன சொல்றான்? நமக்கு ஆப்போசிட் டீம் என்ன செய்யுது? நமக்கு விரோதமா குற்றம் தானே சொல்றான். அதனால தான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே எங்களோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை நீர் கேளும். என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேளும். வழக்காடுறவன் என்ன சொல்லுவான்? நீ பரிசுத்தவன் சொல்லுவான். என் இடத்த எடுத்துட்டான், என் பணத்தை எடுத்துட்டான், என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், இவன் விசுவாசியா, இவெல்லாம் பைபிள் தூக்க லாயக்கா, இவன் ஏன் பெந்தேகோஸ்துக்கு போறான் சொல்றானா? இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிமாங்க. நீங்க கூட்டம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ருத்ரதாண்டவ வீட்டுல போய் ஆடிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஓஹோ இன்னைக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்களா அப்படிமா. உங்களுக்கு இன்னும் சுருன்னு ஏறும், இன்னும் ஸ்பீட் ஆயிடுவீங்க நீங்க. அப்படிதானே? இங்கே சொல்லி என்னோடு வழக்காடுகளின் சத்தத்தை கேளும். உனக்கு விரோதமாய் பல வழக்குகள் இருக்கிறது, பல வல்லமைகள் போராடுது. பிசாசு போராடுறான், செய்வினை ஆவிகள் வழக்காடுது, இல்ல விழுந்து போன வல்லமைகள் போராடுது. அநியாயமா நமக்கு விரோதமா என்னெல்லாமோ பேசுறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க. 3 காரியத்தை கேட்கும்படியாக அவன் சொல்றான். ஆண்டவரே கேளும், என்னை நிந்திக்கிறவருடைய காரியங்களை கேளும், என் ஜெபத்தை கேளும். 3வது என்னோட வழக்காடுடைய சத்தத்தை. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார்னா அவர் வழக்காடுவார். உன்னோடு வழக்காடுகளோடு என்ன செய்வேன்? நான் வழக்காடுவேன். நான் ஒரு கோர்ட்டுக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துல. அங்க 2 வக்கீலும் காரசாரமா வழக்காடுறாங்க. இவன் அவர் லார்ட், அவர் ஆனர், அவர் இவர்னு கத்துறான் போட்டு, அவன் இவன் இல்லவே இல்லைன்ட்டு அவன் கத்துறான். 2 பேரும் பயங்கரமா பேசுறாங்க. அந்த ஜட்ஜி கால் ஊனமான ஆளு. அவரு அழகாக நொண்டி நொண்டி அதுல உட்காந்துக்கிட்டாரு, அந்த ஜட்ஜோட சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. இவங்க புட்டிச்சு கத்துறான் 2 பேரும். ஜனங்களெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜி பேனாவை சுத்தி விட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா ஜட்ஜி பேனாவை சுத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நிஞ்சிட்டு இருக்காங்க. பயங்கரமான வழக்காடு, ரொம்ப காரசாரமா போகுது. ஜனங்கள்லாம் ஜன்னல்ல, அங்க நானும் ஒரு ஜன்னல் நின்று பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்ண போறான் அந்த ஜட்ஜின்னு. அவரு அப்படியே சுத்தி விட்டுட்டு சரி 28ஆம் தேதி அடுத்த வாய்தா போயிட்டு வந்துட்டான். இவன் 2 பேரும் கத்தி ஓச்சு போயிட்டாங்க, எந்திச்சு வெளியே வந்துட்டான். இவங்களை கத்த விட்டு அவன் சும்மா போறது இல்ல, அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு இவங்க கத்துறது முக்கியம் இல்ல, எது முக்கியம்? என்ன பாயிண்ட் இவன் வழக்காடுறான், இவன் நிரூபிக்க பாக்குறானா, இவன் தப்புறதுக்கு பாக்குறானா, இதுதான் நோட். அவ்வளவுதான், ரைட், நோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அடுத்த விசாரணை அடுத்த வாரம் 28 போயிட்டு வந்துட்டான். இவன் 2 பேரும் வெளியே வந்துட்டு, என்னாச்சு? அதான் போட்டார வாய்தா, போயிட்டு வா, கிளம்பு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கோர்ட் நிசப்தமா இருந்துச்சு. வந்தா டக்கு 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 டக்குன்னு ஒரு தீர்ப்பு. அவ்வளவுதான். தீர்ப்பு மோசமா இருந்தா பேனா வெனிஞ்சிடுறாங்க. அப்படி நிப்ப டப்புன்னு ஒரு ஒடி ஒடிச்சு தூக்கி போட்டு அடுத்த பேனா எடுத்துவான். தீர்ப்பு கசப்பான தீர்ப்பு. கர்த்தர் இந்த வழக்கெல்லாம் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. ஏழையின் வழக்கு இங்கே ஏறாது, அம்பலத்தில் ஏறாது. ஆனா எங்க ஏறும்? மேலே ஏறும். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யவானை மதிக்கிறது இல்லை. பைபிள் அப்படி சொல்லுது. ஏழைகளுடைய வழக்கு அவருக்கு கட்டாயம் என்ன செய்யும்? ஏறும். அவர் நியாயம் விசாரிப்பார், சத்தியத்தின்படி நியாயம் விசாரிப்பார், பக்தி இல்லாதவர்களோடு அவர் வழக்காடுவார். இப்படிலாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. 2வதாக ஆண்டவரே, சப்ஜெக்ட் வாங்க, ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே கேளும், என்னை நிந்திக்கிறவனுடைய சத்தத்தை கேளும், என்னுடைய ஜபத்தை கேளும், என்னோடு வழக்காடுடைய சத்தத்தை கேளும். அடுத்த பாயிண்ட் என்ன எதுல வர்றாரு? ஆண்டவரே எனக்கு மன்னியும். நம்முடைய பகுதியில சில காரியங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகும். மனுஷன் மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு, அடுத்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கறது ஒண்ணு இருக்கு. பாஸ்டர் டிவி அழகா சொல்லுவாரு, உன்னை கூட நீ மன்னிக்கணும் பாரு. உனக்கு விரோதமா செஞ்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது, மன்னிக்கிறது ஒரு பகுதி இருக்கு. நீ யாருக்கு விரோதமா செஞ்சிட்டேன்னா மன்னிப்பு கேட்கறது ஒரு பகுதி இருக்கு.
இப்படி சொல்லிட்டே அவர் சொல்றாரு, நீ மன்னிப்பது மன்னிப்பு கேட்பது. அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, உன்னையே நீ மன்னிக்கணும் பாரு. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, தேவனை நீ மன்னிக்கணும் பாரு. இது ரெண்டு சாத்தியமா? உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கீங்களா? தேவனை மன்னிப்பது, உன்னை மன்னிப்பது. உன்னை மன்னிப்பதுன்னா இந்த தற்கொலை பண்றவங்க தன்னை மன்னிக்காதனால தான் சாவுறான். ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இனிமே வாழ முடியாது, வாழக்கூடாது, நான் இருந்து என்ன பயன்? உன் புத்தியனத்துல ஏதோ நடந்துருச்சு, நீ உன்னை என்ன செஞ்சுக்க, உன்னைய நீயே என்ன செய்யணும், உன்னை நீயே மன்னிக்கணும். இப்ப நீச்சல் தண்ணியில ஒருத்தன் போயிட்டு இருக்கான், வெள்ளத்துல போயிட்டு இருக்கான்னா, சரி போச்சு ஒருத்தனும் இல்ல, அப்படியே முங்கு அப்படின்னா முங்குவான். அந்த உயிர் என்ன செய்யும்? எங்கேயாவது ஒரு ரூட்ல தப்புறதுக்கு இல்லாட்ட காப்பாத்துன்னு அந்த ஜீவன் கடைசி வரைக்கும் துடிச்சுதான் போகும். அதே போல நீ உன்னைய மன்னிக்கணும். உன்னைய மன்னிச்சுட்டீங்கன்னா உனக்கு அந்த சுயா பட்சதாபம் இருக்காது. உன்ன மேலேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடும். உன்னை நீயே மன்னிச்சிருவ, உனக்கு ஒரு தைரியம் இருக்கும், சரி அடுத்த ட்ரிப் நம்ம நெஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். அடுத்த ட்ரிப் இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, நமக்கு வரவிட கூடாது. உன்னை மன்னிப்பு. ரெண்டாவது, தேவனை எப்படி மன்னிக்கிறது? அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு தான் கேட்க முடியும். எப்படி தேவனை மன்னிக்கிறது? நம்ம விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனையே ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் சரியில்லை, அவனை பண்ணிட்டார், என்னைய விட்டுட்டார், என்னைய கையை விட்டார். ஆண்டவர் மேல கோபம் இருக்கா? இருக்கா இல்லையா? வெளியே சொல்லலனாலும் படுத்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. 2 பேர் போனோம், அவனுக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப எனக்கு கிடைக்கல, அப்ப ஆண்டவர் என்னைய கை விட்டு. இப்ப யார் மேல கோபம் வருது? யோனாவுக்கும் யாருக்கும் பிரச்சனை? யோனாவுக்கும் நினிவே ஜனங்களுக்கும் பிரச்சனையா? நினிவேல யோனா பிடிச்ச அவனை அடிச்சானா? ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு பிரச்சனையே யார் தான்? என்ன இப்படி பாக்குறீங்க? யோனாவுக்கு யார் மேல வருத்தம்? ஆண்டவர் மேலதான். யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? கடிச்சுட்டான். யார? ஆண்டவரை விழுந்து கொதறிட்டான். நான் சாகிற வரைக்கும் இப்படி இருந்தா உமக்கு என்ன? நான் தான் வரமாட்டேன்னு ஊரை விட்டு ஊரை ஓடி வேற கப்பல்ல ஏறி எங்கேயோ போய் தொலைஞ்சு என்னை விட்டுற வேண்டியதானே? திருப்பி இங்க கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வச்சு அவனை இந்த இப்படிலாம் செய்வீர்னு எனக்கு என்ன செய்யும் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறான். இப்ப இந்த கோபம் முழுசு யார் மேல வந்துருச்சு? அவனுக்கு மனைவி மேல வந்துச்சா, புருஷன் மேல வந்துச்சா, அக்கா மேல வந்துச்சா, இல்ல நினிவே ராஜா ஏன்டா இப்படி போய் மனம் திரும்பிட்டான்னு அவன் மேல கோபம் வந்துச்சா? அவனுக்கு முழு கோபம் கர்த்தர் மேலதான். விட்டிருந்தா பேசாம தரிசிச்சு போய் சேர்ந்துருப்பேன். இந்த கப்பலை போட்டு குழப்பி அவனை போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டார். இதே மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு பாதி பேருக்கு யார் மேல கோபம் இருக்கு? ஊழியத்தில் விரக்தி அடைஞ்சவங்களாம், ஐயோ விஷயம் தெரியாம வந்து தொலைஞ்சிட்டனே, என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரு. ஒருத்தர் சொன்னாரு, வனாந்திரத்தில் நயங்காட்டி என்னை அழைத்து கொண்டு வந்து எங்க விட்டு விட்டாரு? வனாந்திரத்தில் விட்டாரு. அது மாதிரிதான் ரொம்ப பேர் ஆண்டவர் மேல இப்ப ரொம்ப பேருக்கு வழக்கு இருக்கு. இவங்களை பரலோகத்தில் கொண்டு போய் விட்டா என்ன ஆகும்? இப்பவுமே சண்டையை தொடங்கிடுவாங்கன்னு தான் இங்க இருந்து போற ஆளுங்களோ பரலோகத்துக்குள்ள விடாம இளைப்பாற ஸ்தலத்துல பிரேக் பண்ணி வச்சிடறாரு. நீ இருறான்னு, நீ எங்க விடாத, நீ அங்க வந்துடாது. ஆபேல் செத்து போயிட்டான். அவனுக்கு கோபம் யார் மேல? காயின் மேல கிடையாது. யார்கிட்ட கேட்கிறான்? ஏன் ரத்தத்துக்கு நீங்க ஏன் நம்ம பழிவாங்கல? வாசி வெளிப்படுத்தல். செத்து போயிட்டா, செத்து எத்தனை நூற்றாண்டு தாண்டிடுச்சுங்க. இன்னைக்கும் அவன் ரத்தம் நெஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க? இன்னுமா கண்டுக்கல? இன்னும் நீங்க வரலையா? இன்னும் நியாயம் இருக்கலையா? 6:10 வெளிப்படுத்தல் 6:10. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எப்ப இருந்து யாரெல்லாம்? ஆபேல் இருக்கா? பேர் இருக்கா? எவரேயர். ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் எங்க இருக்கு? ஆபேல் முதல் லூக்கா 11:50. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும். லூக்கா 11:50. தெளிவா இருக்கு. ஆபேல் ரத்தம் இன்னும் கூப்பிட்டு இருக்கு ஆண்டவர்கிட்ட, என்ன செய்றீங்க, என்ன செய்றீங்க? அவன் என்னை கொண்டுட்டான், வாழ விடாம நெஞ்சிட்டான், அழிச்சுட்டான், என் வாழ்க்கையவே கெடுத்துட்டான், போச்சே பூமியில ஒரு வாழ்க்கை, அதையும் ஒரே கொஞ்ச நாள்ல காலி பண்ணிட்டான். இப்ப யார் மேலதான் அவனுக்கு வருத்தம்? ஆண்டவர் மேலதான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க மேல கோபம் வந்திருக்கா? கோபம் வந்தா யாரையும் அடிக்க முடியாது. ஒரு சிலர் தானாவே போய் டம் டம் டம்னு முட்டிக்குவாங்க.
தமிழ்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார்னு ஒருத்தர் இருந்தார். தப்பு பண்ணிட்டான்னு என்ன செஞ்சுக்குவான்? படிச்சிருக்கீங்களா தமிழ்? எல்லாம் ஃபாரின்ல இல்ல. தவறு செஞ்சா அந்த எழுத்தாணியை வச்சு நெஞ்சுக்குவான், தலையில குத்திக்குவான். அது என்ன ஆயிரும்? தலையெல்லாம் சீல் பிடிச்சிருக்கும். அதனால அவருக்கு பேர் என்னது? சீல்தலை சாத்தனார். குத்திட்டே இருப்போம் தன்னைத்தானே. நீங்களாம் அப்படி ஆண்டவர் முன்னால் அப்படி பண்ணிருக்கீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரை மன்னிங்க, உங்களை மன்னிங்க. அடுத்து இங்க சப்ஜெக்ட் வருவோம். ஆண்டவரே மன்னியும். எதை மன்னிக்கணும்? 1 சாமுவேல் 25:28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். இங்கே சொல்ற இங்க மன்னிப்பு கேட்கறத பாத்தீங்கன்னா பாதகத்தை மன்னியும். பாதகம் அப்படின்னா தமிழ்ல பாதகம் இருக்கு, இங்கிலீஷ்ல கிரைம், குற்றம். போலீஸ்ல நீங்க போனீங்கன்னா குற்றத்தை 2ஆ பிரிப்பான். ஒன்னு சிவில், மற்றொன்று என்னது? கிரைம். வக்கீல்கிட்ட நீங்க போனாலும் என்ன கேஸ் அப்படிமா? அடிதடியா? கிரைம். சொத்து அதுக்கு பேர் என்னது? சிவில். அடிதடி கேஸ் 1 மாசத்துல தீர்ப்பு கொடுத்துருவான். சிவில் 28 வருஷம் ஓடும். அந்த இடம் அவனுக்கு கிடைக்காம அவன் செத்து, அவன் பிள்ளை செத்த பிறகுதான் அந்த சொத்து யாருக்கு வரும்? இவனுக்குன்னு தீர்ப்பே கொடுப்பான். அதுக்குள்ள எல்லாமே போஞ்சு போயிடும். ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது பாதகங்களை மன்னியும். யார் சொல்ற இந்த வார்த்தைய? யார் சொல்றது? அபிகாயில். அப்படித்தானே? உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். ஓடி வர்றா, வந்து கேட்கிறா, மன்னியும். பாதகம், கிரைம். நன்றி இல்லாத தன்மை ஒரு குற்றம். நாபால் நன்றி இல்லாதவன். அதுக்காக தாவீது சொல்றான், அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாய் கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது, அவனை கொன்றணும், அவனுக்குள்ளதெல்லாம் அழிச்சிடணும். அப்பதான் இவ ஓடி வந்து சொல்றா, பாதகத்தை என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. நம்முடைய பாதகங்கள் எப்படிப்பட்டது? நம்முடைய பாதகம் எப்படிப்பட்ட பாதகங்கள்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யோசேப்பின் சகோதரர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுடைய பாதகத்தை மன்னியும். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். உம்முடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். உங்களால மன்னிக்க முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே மன்னியும், எங்களுடைய பாதகங்களை மன்னியும். நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா செய்யறது எல்லாமே யாருக்கு விரோதமானதுதான்? பத்சேபாளோடு பாவம் செஞ்சுட்டு தாவீது அறிக்கையிடும் போது சங்கீதத்தில் சொல்றாரு, நான் தேவரீர் ஒருவருக்கு விரோதமா என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன். பத்சேபாளுக்கு உரியாக்குன்னு அந்த வேர்டை மென்ஷனே பண்ணல. அது யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானதுன்னு சொல்றாரு. பாதகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்கிறது. நன்றி இல்லாத தன்மைகள் பாதகம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, நாம் சகோதரருக்கு விரோதமாய், அவங்க பாருங்க, அந்த 10 பேரும் பயங்கரமான ஆளுங்க. அவனை அடிச்சு குழியில தூக்கி போட்டு எடுத்து வித்துட்டு அழகா வீட்டில் போய் எத்தனையோ வருஷமா வெளியே சொல்லாம அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்கானு பாருங்க. அவன் செத்துட்டான், அவங்க பிள்ளையா அவன் எங்க போனானோ, மிருகம் பீறிட்டுருச்சு, இப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஆனா மனசாட்சியில ஓடிக்கிட்டே இருக்கு. யோசேப்புக்கு முன்னால வந்த உடனே நம்ம அவனுக்கு அன்னைக்கு செஞ்சதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம், தண்டனை அனுபவிக்கிறோம். அந்த குற்றம் அவங்க நெஞ்சில நின்றுகிட்டே இருந்துச்சு. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா. நம்முடைய பாதகங்கள், நம்ம சகோதரர்களுக்கு விரோதமாய் செய்தது, நன்றி இல்லாத தன்மைகள், இதுக்கெல்லாம் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம். இந்த பாதகம் இருந்துச்சுன்னு சொன்னா அது அதிக பேர்டனை உண்டாக்கும். ஏசாயா 24:20. ஏசாயா 24:20. என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். 24:20. இது நான் தப்பா வச்சேன? நான் என்ன சொன்னேன்? ஏசாயா 26 தப்பா சொல்லிட்டேனா? இல்லையா? 24:20. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும்.
அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. பாதகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அது பாரமாயிடும். குற்றங்கள் நம்ம மேல இருக்கும்போது ஒரு நாள் நம்ம விழ வச்சிடும், அது நம்மளை எழும்ப விடாது. அதனால தான் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய பாதகங்களை நீங்க நெஞ்சிருங்க, இப்பமே மன்னிச்சிருங்க. ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னா முடிஞ்சிருச்சு, அது ஃபைல் க்ளோஸ். சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திக்கும். அதுக்கு ஒரு தெசலோனிக்கேல அந்த பிரதர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது இல்ல, பாவத்தோட ரெக்கார்டையே நீக்கி என்ன செய்யுது, அது சுத்திகரிக்கிறான். மூல மொழிபெயர்ப்புல அந்த ரெக்கார்டே எடுத்துருது, சுத்தமா பதிவு செய்யப்பட்ட பாவம் முற்றிலும் என்ன செய்யப்படுகிறதே, அகற்றப்படுது, பதிவிலிருந்தே வெளியே போயிடுது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே கேளும், எனக்கு விரோதமாக எழும்புற ஜனங்களுடைய பேச்சுகளை கேளும், என் ஜெபத்தை கேளும், நிந்தைகள் வழக்காடுகளை கேளும். அதே நேரத்தில் என்னையும் நீர் என்ன செய்யும், என்னுடைய பாதகங்களை நீர் மன்னியும். அடுத்ததாக மத்தேயு 6:12, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கடன், 2 கடன் இருக்கு. ஒன்று பாவக்கடன், மற்றொன்று பணக்கடன். இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்ன கடன்? 2 விதத்திலும் எடுக்கலாம். இங்கே சொல்லிருக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். அதே இதை லூக்கா 11:4 பாருங்க. லூக்கா 11:4, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. இப்ப இந்த இடத்துல கடனை எப்படி சொல்றாரு? பாவம். 2 இருக்கு. ஒன்று பாவக்கடனையும் தீர்க்கணும், காசு கடனையும் மன்னிக்கணும். சரி, நம்ம மன்னிச்சிருவோமா? நம்மகிட்ட யார்ட்டையாவது வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்கலன்னா மன்னிச்சிருவோமா? அவ்வளவு பெருந்தன்மை நமக்கு இருக்கா? பாவங்களை மன்னிச்சிட்டீங்களா? உங்க பிள்ளைங்க செஞ்சதை மன்னிச்சிருவீங்க, உங்க பெற்றோர்கள் செஞ்சதை மன்னிச்சிருவீங்க. ஆனா உங்க அண்ணன் தம்பி செஞ்சதை உங்களால என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. ஒரு சில பெற்றோர்களுக்கு தாம் பிள்ளை செய்த தவிர என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. நேற்று ஒரு தம்பி வந்தான், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இப்ப அவங்க அப்பா சிக்கு, அவனுக்கு பார்க்கணும்னு ஆசை. அவங்க அம்மாவிட்ட ஃபோன் பண்ணி, நான் அப்பாவை பார்க்க வரேன், செத்தா கூட நீ வரக்கூடாது. இல்லை, நான் ஜஸ்ட் வந்து பார்த்துறேன், நான் செஞ்சது தப்பு தான், மன்னிப்பு கேட்குறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்பாவை பார்க்க. வந்துடாத. அவன் பையன் சென்னையிலேருந்து இங்கே வரைக்கும் வந்தான், என் ரூம் வரைக்கும் வந்தான். ஆனால் எங்கே போக முடியல அவனால், கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்காமலே போயிட்டான். நான் சொன்னேன், ஒரு டாக்டர் மாதிரியாவது உள்ளே போயிடலாமே. ஐயோ, என் தங்கச்சி அங்கே இருக்கா, பிசாஸ் மாதிரி பிடிச்சிக்குவாங்க, என்னை ஒரு வழி பண்ணிடுவாங்க, ஆஸ்பத்திரியிலே அசிங்கப்படுத்திடுவாங்க. நான் சொன்னேன், அப்போ ஒன்று செய், நீ பெரிய டாக்டர்கிட்ட பேசி ஐசியூ வார்டில் வச்சு எப்படியாவது உள்ளே பூந்து பார்த்துருங்க. ஐயோ, எங்கே போனாலும் என்னை கொன்னே விடுவாங்க, அவங்க என்னை உள்ளே விடவே மாட்டாங்க. நான் எத்தனையோ ட்ரிப்பு கெஞ்சிட்டேன், அழுதுட்டேன், மன்னிப்பு கேட்டேன், நான் பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். உன் பணமும் தேவையில்லை, உன் மன்னிப்பும் தேவையில்லை, உன் முகமும் தேவையில்லை. நான் உன்னை ஒரே பையன் வளர்த்தேன், அதுக்கு நீ பண்ண துரோகத்துக்கு என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. அவங்க ஆர்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அந்த பிள்ளைய மன்னிக்க முடியல. இது போல உங்களுக்கு மன்னிக்க முடியுமா? அவங்களுக்கு சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும். ஒன்று பாதகம் மன்னிக்கப்படணும், 2வது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், 3வது நம்முடைய கடன் மன்னிக்கப்படணும். அது என்ன கடனே? நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம விட்டோமா? ஒரு விசுவாசியினுடைய ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடன் என்ன? பிரசங்கம் பண்ணியிருக்கனே, ஸ்தோத்திரம் பண்றது கடனே, ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம், சுவிசேஷம் சொல்ல கடனாளிகளாய் இருக்கிறோம், அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். இதெல்லாம் பைபிள்ல இவ்வளவு வசனங்கள் இருக்கு. நான் சுவிசேஷம் சொல்லாததுக்கு என்ன மன்னியும், மற்றவங்களை மன்னிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன மன்னியும், மற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன மன்னியும். வசனம் சொல்றேன், சொல்லுங்க வரிசையா. ரோமர் 1ஆம் அதிகாரம் சுவிசேஷத்துக்கு கடன். தெசலோனிக்கர் 2, தெசலோனிக்கர் 1:3. டக்கு டக்குன்னு வாசிங்க. ரோமர் 1:15. 1:14. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன். அதுக்கு மேல் வசனம்.
சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடம் சுவிசேஷம் அறிவிக்க என்னால் இயன்ற மட்டும். ஆகையால் ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சுவிசேஷம் அறிவிக்க கடனாளிகள் 2 தெசலோனிக்கர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நம்ம மேல விழுந்த கடன், ஒரு விசுவாசிக்காக, ஒரு ஊழியக்காரனுக்காக, தேசத்துக்காக, சபையில் உள்ள ஜனங்களுக்காக, உனக்கு அறிமுகமான எல்லாருக்கா நீ என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்கணும். இந்த கடன்ல நீங்க என்னைக்கு தீர்க்க போறீங்கன்னு தெரியல, அது நிச்சயமா செய்யணும். அடுத்து 2வது சுவிசேஷம் அறிவிச்சே ஆகணும். சும்மா நீ மட்டும் பைபிள் தூக்கிட்டு வரக்கூடாது, போகணும். சுவிசேஷத்தை அறிவி, உன்னால முடிஞ்ச அளவு அறிவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லு. அது பெரிய அழகா அப்படி சொற்கோர்வை, என்னது என்ன எழுத்து, என்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படி கோர்வையாக எதுகை மோனையோட தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீ உன்னுடைய ஸ்டைல்ல பேசினாலே போதும், அந்த ஆத்மாவுடைய இருதயத்தை தொட்டா போதுமானது. அடுத்து அன்பு கூறுகிற 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கணும். அடுத்ததாக லூக்கா 23:34 படி இயேசு சொல்றார், பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இதை மன்னியும். இதுதான் பயங்கரமான கான்செப்ட். வாசிங்க லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாத்தீங்களா? அப்படி மன்னிக்க முடியுமா? அவங்க அறியாமலா செஞ்சாங்க? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சது தெரிஞ்சா தெரியாமலா? ரொம்ப தெளிவா செஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, அவரு பிலாத்து சொல்றான், பரபாசை நான் விடுவிக்கட்டுமா இயேசுவை விடுவிக்கட்டுமான்னு. என்ன சொல்றாங்க? பரபாசை விடுவீங்க. அப்ப இவர் ரத்தமும் இவருடைய என்னது, எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இந்த ரத்த பலி வரட்டுங்க, செய்யுங்க, அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றான். அப்படி இருக்கா வசனம்? அவங்க எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் சொல்லி ஏத்துக்கிட்டு சிலுவையில் அறைஞ்சது. ஆனா இயேசு சொல்றாரு, எப்படி சொல்றாரு? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனா உண்மையாவே அவங்க அறியாம தான் செஞ்சது. வாசிங்க மத்தேயு 27:25. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி இருக்கும்? இப்படி ஏத்துக்கிட்டவங்களை இயேசு சொல்றாரு, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறியாமல் செய்கிறார்கள். அப்படி சொல்ல முடியுமா? சின்ன பையனா பரவாயில்ல, அறிவில்லைன்னு சொல்லலாம். இவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே, இப்படி வளர்ந்துருக்கானே, இவனுக்கா தெரியாது? கல்யாணம் கட்டியிருக்கிறான், குழந்தை பெற்றிருக்கிறான், ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவனுக்கா தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசுனுடைய கான்செப்ட் படி என்ன சொல்றாரு? இவர்களை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்படி சொல்ல முடியுமா நமக்கு? இயேசு அப்படி சொன்னார். அதனால தான் சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், பாதகங்களை மன்னியும், பாவத்தை மன்னியும், கடன்களை மன்னியும். கடைசியாக 3வது, ஆண்டவரே கவனியும். அதான் ரொம்ப முக்கியமானது. எதை கவனிக்கணும்? அதுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 5:1. சங்கீதம் 5:1. கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கவனியும். ஆண்டவர் கவனிக்கிறது நம்முடைய தியானத்தை கவனிக்கிறார். உங்களுடைய தியானம் எப்படி இருக்கு? இன்னைக்கு தியானங்கிறது வேற மாதிரி போயிடுச்சு. மெடிடேஷன் சொல்லிட்டு அது யோகா, அப்படி இப்படி ஆழ்நிலை தியானம், அந்த தியானம் இந்த தியானம்னு நினைஞ்சிருச்சு, வித்தியாசமா போயிடுச்சு. ஆனா பைபிள் படி உள்ள தியானம்னா என்ன? ஆண்டவரை தியானிக்கும் போது கரெக்டா நீங்க தியானிச்சீங்கன்னா அனல் மூழும். ஆனா சரியா தியானிக்காம உட்கார்ந்துக்கிட்டு வேற எதையோ தியானிச்சிட்டீங்கன்னா உன் ஆவி என்ன செய்யும்? தொய்ஞ்சு போயிடும். நீங்க தேவ சமூகத்துல தான் இருப்பீங்க, ஃபுல்லா டல் ஆயிடுவீங்க. வாசிங்க 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சரியா தியானிச்சா அக்கினி. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. தியானிக்கையில அக்கினி மூழும். கரெக்டா தியானிச்சிட்டீங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற சுவாமி, அப்படியே ஜபிச்சு 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 அனல் முடிச்சுன்னா பிடிச்சிடும். ஆனா அதே நேரத்துல அதே கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆளு வேற எதையோ தியானிச்சு
சரி நமக்கு இப்படி ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு, ஆண்டவர் விட்டாரு, ஐயோ போச்சு, சரி எல்லாரும் ஜெபிக்கிட்டோம், சரி வந்துட்டோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டான்னா அவன் ஆவி என்ன செய்யும்? அவன் வேற ஏதோ ஒரு தியானத்துல இருப்பான். வாசிங்க 77ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். உன்னுடைய தியானத்துல அக்னி வருதா, ஆவி தொய்ந்து போதா? நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. ஒண்ணுமில்லாம போச்சு. ரெண்டுமே தியானம் தான். ஒருத்தர் அதை சரியா பயன்படுத்தும் போது அது எப்படி ஆயிடுச்சு? அக்னி பிடிச்சிருச்சு. இன்னொருத்தர் அதை சரியா பயன்படுத்தாத போது ஆவி நெஞ்சிருச்சு, தொய்ந்து போச்சு. அதனால சிலர் கூட்டம் முடிஞ்சு பயங்கர எழுப்புல போவாங்க, சிலர் அப்படி செத்து போன மாதிரியே திரும்பி போவோம். ஏன்னா அந்த கூட்டத்தை அவன் என்ன செய்யல, யூஸ் பண்ணல. அதான் முக்கியம். இப்ப வியாதியஸ்தரா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஒரு சிலர்லாம் பாருங்க, வீட்டுக்கு போகும்போது கார்ல திரும்பி போகும்போது இல்ல நடந்து போகும்போது நல்ல சுகதேகியா போவாங்க, நான் வந்தேன் எனக்கு சுகமாயிடுச்சு. ஒரு சிலர் பாருங்க திருப்பி போவாங்க, அது சுகமாகாதாமே, அது அப்படிதான் இருக்குமாமே, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையாமே, இப்படி செத்து போன மாதிரியே திரும்பி போவான். போகும்போதே 10 பேரை சாவடிச்சிட்ட மாதிரி தான் போவோம். கேட்கறவங்களாம் அப்படியா, மருந்தே இல்லையா, போச்சா. அவன் ஆவியும் சேர்ந்து தொய்ஞ்சு போகும். நம்பிக்கையெல்லாம் என்ன செய்யும், தளரும். இன்னைக்கு நீங்க எப்படி தியானிக்கிறீங்க? உங்களுடைய தியானம் எப்படிப்பட்டது? ஆண்டவரே என் தியானத்தை கவனியும், அதான் முக்கியம். ஆண்டவர் நம்முடைய தியானத்தை கவனிக்கிறார். ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாக சாயங்கால வேளையில் வெளியில் போயிருந்தான். ஆதியாகமம் 24:63. 24 ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அங்கேதான் அவன் ரெபெக்காளை பார்த்தான். உன்னுடைய ஜெபத்துக்கு நீ தியானம் பண்ணினா உனக்கு பதில் கிடைக்கும். அவன் ஒரு டைம் வச்சிருந்தான். ஈசாக்குக்கு தியான டைம் என்னது? சாயங்காலம். ஏன்னா அப்பாவை கவனிக்கணும், அம்மா இல்ல, அம்மா இறந்துட்டாங்க, இப்ப அப்பாவை என்ன செய்யணும், கவனிக்கணும். அடுத்த ஆடு மாடுகள் எல்லாம் என்ன செய்யணும், கிளியர் பண்ணி பட்டியில வந்து அடைக்கணும். எல்லாம் தண்ணி கட்டி கரெக்டா அடைச்சிட்டு அப்பாவை பார்த்துட்டு நேரம் எங்க வரான், ஊருக்கு வெளியே. எதுக்கு வர்றான்? ஆண்டவரை நோக்கி தியானம் பண்ண வரான். அவனுக்கு ஒரு டைம். ஆனா அதே நேரத்தில் தாவீதை பாத்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை இல்லை, ஆடு மேய்க்க வேண்டியதில்லை, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இப்ப யாராயிட்டாரு? அவரு கிங் ஆயிட்டாரு, எம்பரர் ஆயிட்டாரு, பெரிய பேரரசர். அதனால அவனுக்கு டைம் இருந்துச்சு. அதன் டைமை அவன் அழகா யூஸ் பண்ணான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அவனுக்கு 3 டைம் ஜெபத்தை வச்சுக்கிட்டான். 55:13. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். பாத்தீங்களா? தாவீதுக்கு அவனுடைய அந்த தியானங்கிறது ஒரு விதத்துல ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருக்கிற ஒரு தன்மை. ஈசாக்கு சாயங்கால வேலையை வச்சிருந்தான். தாவீதுக்கு ஃப்ரீ இருந்ததுனால எத்தனை டைம் வச்சுக்கிட்டான்? 3 டைம்ஸ் வச்சுக்கிட்டான். அந்தி சந்தி மத்தியானம், எல்லா காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 நேரமும் கரெக்டா போயிடும். முஸ்லீம் எத்தனை தரம்? முஸ்லீம் 5 முறை கரெக்டாயத்துக்கு அடிச்சுட்டு வாங்க. அடிச்சுட்டானா ஓதிட்டானா எங்க போயிடுவான்? கட்சி பத்தி தலையில போட்டுருவான். அவன் வெக்கமே பட மாட்டான். நம்ம ஆளுங்க தாங்க அந்த டைம் வந்தா அவங்க வெளியால உட்காந்து ட்ரெயின்ல பாருங்க. அன்னைக்கு நாங்க வரோம், அழகா கரெக்டா அவன் அவ்வளவு நேரம் பேசினான்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். சடார்னு அந்த இடத்துல எதை போட்டான், துண்டை விரிச்சிட்டானே. நம்ம ஆளுங்க யாரையாவது ஜெபிக்க சொல்லுங்க அப்படின்னு பைபிளே எடுக்க மாட்டான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பைபிளே உள்ள வச்சுக்குவான், வெளியே எடுக்க மாட்டான். ஏன்னா பெந்தேகோஸ்காரன் கண்டுபிடிச்சிருவான், ஸ்தோத்திரம் பண்ண ஏதாவது கேட்டுருவான். அவன் அதெல்லாம் கவலையே படுறதில்ல, கொள்ளாவை தூக்கி வச்சிருவான், ஒரு துண்டை விரிப்பான். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் அந்த கீச்சைன் நம்மளாம் கீச்சைன் நேர போக்குக்கு வச்சிருப்பான், நார்த்து சவுத்துலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன கீச்சைன் இருக்கும், அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம திசை காட்டும் கருவி. அவன் அதை வச்சிருக்கான். ட்ரெயின் அன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. நான் என்னன்னா இவன் முஸ்லீம் இப்படி தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். கரெக்டாக பார்த்தான், அது அந்த காஃபாவை நோக்கி அது திரும்பிடுச்சு. திரும்பின உடனே கரெக்டாக துண்டு அதுக்கு நேரம் இப்படி டைரக்ஷனை திருப்பி போட்டு முழங்கால போட்டான். எங்க போகுது? அவனுடைய இது ஸ்ட்ரைட் மக்காவை நோக்கி பார்க்கணும். இதே பழக்கம் தானியலுக்கு இருந்துச்சு. மக்காவை நோக்கி பார்க்கல, எங்க நோக்கி பார்த்தான்? தானியேல் தான் 3 தரம் செய்து வந்தபடி எருசலேமுக்கு நேராக தன் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேரம் ஜெபிக்கிற பழக்கம். நீ மக்கா மதீனா பாரு, நான் எருசலேமை பார்க்கிறேன்னா
தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க. பாத்தீங்களா? எருசலேமுக்கு நேராக அவன் ஜெபிச்சான். நீங்க எங்க நோக்கி ஜெபிக்கணும்? ஏசாயா எங்க நோக்கி ஜெபிச்சாரு? எசேக்கியா எங்க நோக்கி ஜெபிச்சாரு? நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப வீக், பைபிள்ல ரொம்ப வீக். உங்களுக்கு எங்கேயோ இந்த சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல எங்கேயோ ஒரு போட்டி வைக்கிறேன், அதுக்கு வேணா உங்களை சேர்த்து விடலாம். அப்படியாவது கொஞ்சம் பைபிள் படிங்க. நம்முடைய ஜெபம் என்ன? எசேக்கியாவும் ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். வாசிங்க. 2 நாளாகமம் 33:32-20. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அவங்க வானத்தை நோக்கி, சீயோனை நோக்கி பாரு. நமக்கு எருசலேம் இங்க லோக்கல்ல இருக்கிற எருசலேமும் கிடையாது, லோக்கல்ல இருக்கிற காஃபாவும் மக்காவும் கிடையாது. நமக்கு பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? மேல இருக்கு. வானத்தை நோக்கி அபயமிட்டார். நம்முடைய தியானம் எப்படி இருக்கு? உன்னுடைய தியானம் மல்கியால சொல்லி இருக்கிறது, உம்முடைய நாமத்தை தியானிக்கிறேன். சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தை தியானிக்கிறேன். வாசிங்க. மல்கியா 3:16 ஆண்டோடைய நாமத்தை தியானிக்கிறது. சங்கீதம் 1:2 வேதத்தை தியானிப்பது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய நாமத்தை தியானிச்சா ஞாபக புஸ்தகம் எழுதிக்கிட்டே இருப்பாரு. எத்தனை தரம் நாமத்தை தியானிச்சான், ஆண்டவரை உயர்த்தினா, ஸ்துதிச்சா, எவ்வளவு நேரம் ஜெபிச்சா, எவ்வளவு நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினா, அது ஒரு புக்கில் எழுதிக்கிட்டே இருப்பார். எத்தனை மணி நேரம் ஸ்தோத்திரம், எத்தனை ஸ்தோத்திரம். சில வீடுகள்லாம் பாருங்க, அது ஒரு பிராக்டிஸ். இப்போ மற்றவங்க எல்லாம் ஆர்சியில் என்ன செய்யறாங்க? ரொசாரி, என்னது ரொசாரி தானே, அந்த ஜபமாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதனுடைய தாட்டு வந்து சரிதான் ஒரு விதத்துல. அதாவது எத்தனை தரம்ங்கிறதா அவங்களுடைய முக்கியம். நீங்க என்ன பண்றீங்க? ஒரு வயசான அம்மா ஃபைத்தம்ல இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு தெரியல. அது இந்த சீனிக்கெல்லாம் பொறுக்கி வச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன், இது இந்த வயசு காலத்துல என்னத்தை விளையாட போகுதுன்னு பார்த்தேன். அது விளையாடல. இந்த பாக்கெட்ல இருந்து இந்த பாக்கெட்டுக்கு என்ன செய்யும்? சோத்திரம் 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 சோத்திரம்னா அந்த கல் அடுத்த பாக்கெட்டை போயிடுச்சுன்னா என்னது? இத்தனை தோத்திரம். நம்ம அப்படி பண்றோமா? எவ்வளவு நேரம் ஆண்டோடைய நாமத்தை தியானிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கணும். இப்படி ஒரு பிராக்டிஸை நம்ம இந்த நாட்களில் கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படி ஆண்டவருடைய நாமத்தை நீ தியானிச்சுக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு முன்னாக ஒருத்தனும் எதிர்த்து நிற்க முடியாது. யோசுவா 1 அதிகாரத்துல இரவும் பகலும் அதுவே உன் தியானமாய் இருப்பதாக. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்ப நீ 5ஆம் வசனத்துல நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அது அவனுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அடுத்ததாக கவனிக்கிற இன்னொரு காரியம், சங்கீதம் 17:1. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும். கூப்பிடுதலை கவனியும். ஜபத்தினுடைய இன்னொரு போர்ஷன் கூப்பிடுதல். இப்போ ஒரு ஆள் போறாரு, பிரதர் அப்படின்னா அவனுக்கு கேட்டாதான் என்ன செய்வான்? கேட்டாதானே திரும்புவான். அங்க 10 பிரதர் போயிட்டு இருக்கும்போது பிரதர்னா எந்த பிரதர் திரும்புவாரு? இங்கே சொல்லியிருக்கு, என் கூப்பிடுதலை கவனியும். உன்னுடைய கூப்பிடுதல் என்பது கரெக்டா இருக்கணும், இல்ல சவுண்டா இருக்கணும். அந்த கூப்பிடுதல் கரெக்டா இருந்துச்சுன்னா உனக்கு பதிலும் வரும். ஏசாயால வாசிக்கிறோம் 30 ஏசாயா 30:19. உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே இறங்கிடுவார். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்படி நீ கூப்பிடணும். உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அப்படி கூப்பிடுறீங்களா? ஒரு ஆபத்துல இருக்கும்போது நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம் தான் முக்கியம். வாசிங்க நெகேமியா 9:9.
ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என் கூப்பிடலின் சத்தத்தை கேளு. எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமையை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். பாத்தீங்களா? நீங்க அந்த கூப்பிடுதலை பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். எகிப்துல ஒரு வழி ஆயிட்டாங்க அவங்க. சரி விட்டா போதுன்னு தப்பி எங்க வந்தாச்சு? செங்கடல் கிட்ட வந்தாச்சு. அப்படித்தான் இருக்கு. சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்தாச்சு. சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்தா யார் வந்துட்டா? மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. அதே ஆள் வந்துட்டான். எகிப்து வந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அப்ப இவங்களுடைய கூப்பிடுதல் எப்படி ஒரு 6 லட்சம் பேரும் கடந்து கத்தனானா எப்படி கத்திருப்பான்? லட்சக்கணக்கான ஜனங்களும் ஐயோ வந்துட்டானே சுவாமி, என்ன பண்ணுவீங்க, எங்களை காப்பாத்துங்க. உடனே அந்த அக்னி ஸ்தம்பம் எங்க போயிடுச்சு? உடனே அந்த அக்னி ஸ்தம்பம் எங்க போச்சு? பெண்ணால போய் அவனையும் இவனையும் கேப் கொடுத்துருச்சு, நிப்பாட்டிடுச்சு. பயங்கரமா இருந்துச்சு அந்த கூப்பிடுதலின் சத்தம். ஏன்னா முன்னால செங்கடல் அப்படி நிக்குது, இன்னும் பிளக்கல. பின்னால அவன் வந்துட்டான், அவன் நெருங்கிட்டான். இனி கொஞ்ச நேரத்துல கொன்றுவான், இல்லைன்னா பிடிச்சிட்டு போயிடுவான். அப்படி ஒரு கட்டம் வந்துடக்கூடாதுங்கும் போது இவங்க கத்துற அந்த கூப்பிடுதலின் சத்தம் உடனே கத்திரன்னு செஞ்சாரு. வாசிங்க அப்படி ஒரு வசனம். அவர்களுக்கு முன்னாக சென்ற அந்த இது பின்னாக போனது. யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எவ்வளவு அருமையா கத்தர் கொண்டு வந்து மேகத்தை உள்ள விட்டார் பாத்தீங்களா? அப்படியே பிரேக் அடிச்சுக்கிட்டே வர்றாரு. நெருங்காத நெருங்காத நெருங்காத. இவங்க எல்லாம் ஐயோ வந்துட்டானே வந்துட்டானே கத்துறான். நம்முடைய கூப்பிடுதலின் சத்தம், நம்முடைய சிறுமையை கண்டு நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன். அதனால தான் சொல்றான், ஆண்டவரே கவனியும். என்னது கவனியும்? எங்க வீட்டுக்காரர் எங்க போறாருன்னு கவனியும். அப்படியா? நான் போன பிறகு வீட்டில் என்ன நடக்கிறது என்று கவனியும். அப்படியா? ஸ்பையா அவரு? இல்ல கேமராவா? அவன் சொல்றான், என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? கவனிங்க. சங்கீதம் 2 சாமுவேல் 22:7. நெருக்கத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. நீ கூப்பிடு, உன் சத்தம் யார் செவியில கேட்கும்? அவர் செவியில போய் ஏறும். ரட்சிக்க கூடாதபடி அவர்களுடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. அவர் கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுப்பார். அடுத்த செகண்ட் பதில் வந்துடும். உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறத நீங்க கூப்பிடணும். உங்களுடைய கூப்பிடுதல் கரெக்டா அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நிற்கும். நீ ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே என் கூப்பிடுதலை கவனியும், என் தியானத்தை கவனியும். ஆண்டவரே என் பாதகத்தை மன்னியும், என் கடன்களையும் பாவங்களையும் மன்னியும். ஆண்டவரே அவன் நிந்தித்த வார்த்தையை கேளும், என்னோட வழக்காடுடைய சத்தத்தை கேளும், என் ஜெப சத்தத்தை கேளும். எல்லாரும் கண்களை மூடுவோம். தாமதியாமல் செய்யும். இந்த 3 காரியத்தையும் அவன் சொல்றான், தாமதியாமல் செய்யும். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. ஆமே. எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஜெபத்தை பண்ண போறீங்க? இது தானியேலுடைய ஜெபம். அருமையான ஒரு ஜெபம் பண்றான். எனக்கு இந்த வார்த்தையை நான் படிச்சதுல இருந்து என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானே, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தாமதியாமல் செய்யும், உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. எல்லாரும் கண்களை மூடி 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நீர் கேளும். ஆண்டவரே சத்துருக்கள் உம்மை நிந்திப்பதை கேளும். என்னோடு வழக்காடுகளுடைய சத்தத்தை நீர் கேளும். வாய் திறந்த ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும். என் பாதகங்களை மன்னியும், என் கடன்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் தியானத்தை கவனியும், என் கூப்பிடுதலின் சத்தத்தை கவனியும். ஆமென். இது உங்க நேரம். 2 நிமிஷம் டைம் தரேன். உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா மன்னிப்பு கேளுங்க, கவனிக்க சொல்லணும்னா கவனிக்க சொல்லுங்க. ஆண்டவரே என் சத்தத்தை கேளுன்னா கேட்க சொல்லுங்க. தேவன் இந்த 3 காரியங்களையும் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் பலரும் பல விதங்களில் பேசலாம், அதை கேட்கிற தேவன் ஒருவர் உண்டு.
உன் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை மன்னிக்கிற தேவன் உண்டு. உன் தியானத்தை, உன் கூப்பிடுவின் சத்தத்தை கவனிக்கிற ஒரு தேவன் உண்டு. நீ கூப்பிட்டு எத்தனையோ பதில் கொடுக்காமல் போகலாம். உன் பிள்ளைகள் பதில் கொடுக்காமல் போகலாம். உன்னுடைய குடும்பத்தார் பதில் கொடுக்காமல் போகலாம். கவனிக்காதது போல போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவன் உன் கூப்பிடுதலை கவனிக்கிற தேவன். மெய்யாகவே இந்த 3 காரியமும் என்னுடைய காரியத்துல கர்த்தர் கேட்கணும், மன்னிக்கணும், கவனிக்கணும் சொல்றவங்க கை வைத்துங்க. ஆமென். என் பாதகத்தை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். எனக்கு விரோதமாக நிந்திக்கிறவருடைய சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். என் கூப்பிடுவின் சத்தத்தை அவர் கவனிக்க வேண்டும். ஐயா, கூப்பிடுதலின் சத்தத்தை கவனியோம். எங்கள் பாதகங்கள் பாவங்களை மன்னியோம். எங்களோடு விரோதமாக எழும்பி போராடுகளுடைய சத்தத்தை நீர் கேளும். ஏசப்பா, கேளும் 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 கேளும். ஏசப்பா, மன்னியும் 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 மன்னியும். ஆண்டவரே, கவனியும் கவனியும் கவனியும். அல்லேலூயா. நமக்கு விரோதமானவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, நம்முடைய பாதகங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கவனிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் தாமதியாமல் பல காரியங்களை அவர் செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருக்கு விரோதமாய் உள்ளவருடைய காரியங்களை கர்த்தர் கேட்டாரோ, எவர்களை மன்னித்தாரோ, எவர்களுடைய கூப்பிடலின் சத்தத்தை கவனித்தாரோ, அவர்களை சேர்க்க அவர் வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.